இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 92 அதிகாரம் 11 வசனம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமேன். கடவுள் நம்மை தனியாக விடுவதில்லை. நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிகளிலும் நம்மை பாதுகாக்க தம்முடைய தேவதூதர்களை நமக்காக காவலாக வைப்பார். நாம் செல்லும் இடம், செய்யும் காரியங்கள் மற்றும் நம் வாழ்வின் அனைத்து சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய தூதர்களை கொண்டு அவர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் அவர் வழிகளில் நடக்கும்போது அவர் தம்முடைய தூதர்களுக்கு நம்மை பாதுகாப்பதற்காக கட்டளையிடுவார். நம் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாப்பார். நாம் எங்கே சென்றாலும் செய்யும் ஒவ்வொரு கொள்கைகளிலும் ஒவ்வொரு பாதைகளிலும் வழிகளிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் தனிமையாக இருப்பதை போன்று உணரும்போதெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் நடக்கும் பாதைகளிலும் செய்யும் தொழில்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அவர் நமக்கு நம்மை எல்லாவித தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கார். இன்று நாம் நம்மை தேவனிடம் ஒப்புக் கொடுப்போம். தேவன் தீய சக்தியிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் விலக்கி அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து அவருடைய தூதரை கொண்டு நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். நம் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் நம்மை வழிநடத்துவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யபடியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து நம்முடைய ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் மிஷனரிமாலையும் அவள் செய்யும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லை பெரிதாக்குங்க. ஊழியக்கால சுமத்தை விடும்ப கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவருக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுங்க. ஆண்டவரே, ஊழியங்களை செய்யக்கூடிய நல்ல திறமையை தரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடிய திறமையை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசிரியம் பாதுகாத்துக்கொள்ளும் வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த காலை வெளியிலையும் இந்த வசனத்தை கேட்கிற, தியானிக்கிற, ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. எல்லையை பெரிதாக்குங்க. என்னோடு கூட இணைந்து பயக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாதுகாத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் இறங்கி ஆசீர்வதிங்கப்பா. வியாதி வந்து விலக்குவேன். உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். நம்மளை வசந்தபடி இறங்க. ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காணப்படும் சின்ன வசனத்தின்படி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, வாதையின் கொடுத்து அணுகாது, வாதைகளுக்குள்ளே வராதிருக்கும் என்ற வசனத்தின்படி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் வசனத்தை கேட்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசிரியங்கப்பா. தேச தலைவர்களை கர்த்தர் ஆசிரியங்கப்பா. தேசத்தில் ஒரு சமாதத்தை கட்டணும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் வசனம் கேட்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசிரியங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே,